வணக்கங்க. இது நம்ம ஊர் கைப்பக்குவம் செல்வி ரவிச்சந்திரனுங்க. நாம் இன்றைக்கி புதினா சட்னி பண்ணுறோம். புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புதினா சட்னிக்கு தேவையானதுங்க: புதினா அரைக்கட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி 1, பூண்டு 8 பல்லு பூண்டு, வரமிளகாய், ஆயில், ஜீரகம், மிளகு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். கடாயை வச்சுக்கிறோம். மிளகு போடுங்க. மிளகு போட்டு லேசாக வறுத்துங்க. ஜீரகத்தையும் போடுங்க. அடுத்தது மிளகாய்க்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மிளகாயை வறுத்துக்கலாம். மிளகாய் வறுபட்டதை எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு தக்காளி, பூண்டு 3 போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. எடுத்து ஒரு கட்டத்தில் கொட்டி வச்சுக்கணும். அடுத்தது புதினாவை போடுங்க. புதினா போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு புதினாவை வதக்கணும். புதினா வதங்கிருக்குங்க. போதும், ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஆறட்டுன்னு மிக்சி ஜாரில் போடலாம். புதினா சூடு ஆறிடுச்சுங்க. ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கொட்டி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சுங்க. இன்னும் தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் உளுந்தம்பருப்பு போடுங்க. கடுகு, கருவேப்பிலை, தாளிச்சாச்சுங்க. புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது இட்லி தோசைக்கு நான் பண்ணிக்கணுங்க. நீங்கள் கொஞ்சம் புளி போட்டு அரைச்சிங்கன்னா சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். நாம் இப்போ இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்குங்க.